நந்தினி, ஹே எப்படி இருக்க? நானு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ ஆளே மாறிட்ட நந்தினி. எவ்வளவு வசதியானவ நீ. இப்படி வேலை செய்யறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குடி. அங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே இல்லடி. ஆனா இங்க வசதியே இல்லைனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது போதும்டி. அது சரி, உன்னுடைய விஷயம் என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடி. ஹே கங்க்ராட்ஸ் டி. Thank you டி. பண்ணிக்கலாம். வாங்கண்ணே. சரிண்ணே சரிண்ணே. மாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம்ண்ணே. உண்மையாவுமா? ஆமாண்ணே. அவர் கையில பத்திரிக்கை குடுறி. சரிடி, இந்தாங்க. ஏன் நந்தினி, பத்திரிக்கை ஏன்டா தான் கொடுக்குறமா, நீ வாங்க மாட்டியா? 2 பேரும் வந்துருங்கண்ணே. சரிம்மா, கண்டிப்பா வந்துருவோம்மா. சரிண்ணே. ஏய் வந்துருடி. கண்டிப்பா வந்துருவோம். கண்டிப்பா வருவோம்மா. சரிடி, சரிம்மா. வரேன். சரி போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வாமா. பாய் டி. பாய். காலையில மூடி ஏத்துறாளே. இன்னைக்கு வேலை வெட்டிக்கு போன மாதிரி தான். எவ்வளோ நேரம் தான் ஜாமியா கும்பிடுவா? அப்பாடா, ஒரு வழியா முடிச்சிட்டா. கடைக்கு போல? கடையா முக்கியம்? அச்சோ. ஏய் விடுங்க. காலையிலே இதுக்கு நேர காலம்லாம் கிடையாது. எவன்டாவன்? ஹலோ ஹலோ. சரி, புலிக்கு இன்னைக்கு வேட்டதான். அடுத்த தொந்தரவா? ஹலோ அம்மா, நான் செங்கமலம் பேசுறேன். செங்கம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செங்கம்மா. அங்க கொஞ்சம் வசதி எல்லாம் கம்மியா தான் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம். அப்பா எப்படி இருக்கார் செங்கம்மா? அப்பா பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும் இல்லம்மா. உங்களுக்காவது அப்பாவை பார்க்கணும்னு தோணலையா? எனக்கும் தான் ஆசையா இருக்கு அவரை பார்க்கணும்னு. ஆனா அப்பாவோட கோவம் கொஞ்சம் தனிட்டும், அப்புறம் வாங்க. சரி செங்கம்மா. வச்சுட்டுமா? சரி சரிம்மா. வச்சிடறேன் செங்கம்மா. என்னங்க, எனக்கு எங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சு. உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லை. என் அம்மாவை கொண்டுட்டான் வைப்பேன், அது உனக்கு தெரியல. எவ்வளவு சிக்கா வச்சிருக்கா, அவ்வளவுதான். நீங்க கல்லூரி படிச்சிட்டு இருந்தப்போ எப்படி? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா அது இல்ல, பசங்க எல்லாம் உங்க பின்னாடி சுத்துவாங்களா? பூக்குடு. ஹேர் பின் தான். ஏ தேனு, கலக்குறடி. போங்க அத்தாச்சி. என்ன எல்லாமே நல்லதானே இருக்கு, இப்படி லுக்க விடுறீங்க? இது நல்லா இல்ல. என்ன பண்றீங்க? என்ன எதுக்காக செயினை கழட்டுறாங்க? இந்தா. என்ன அத்தாச்சி? சூப்பர். தேங்க்யூ. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. போய் போறேன். அத்தாச்சி பாய். ஏய் அத்ரா, ஏய் தக்காளி, அந்த யூனிட் எடுத்து மாட்டுறேன். நான் மாட்டுறேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, இன்னமும் அவங்க 2 பேரையும் ஆளே காணோம். அவங்க தண்ணியும் போட்டு தூங்கிட்டாங்க. வைடா, இதுல இதுல வைடானா? சில 2 சரி சரி, வைடா, கீழே பாத்துக்கலாம். அந்த பல்பை நான் மாட்டி வச்சிருவானே. என்னது, தங்கச்சி ஒரு மாதிரி வருது. என்னாச்சு?
என்னம்மா தேன் அழுதுகிட்டு வர்றேன்? என்னாச்சுன்னு சொல்லுமா. அண்ணே, இன்னைக்கு காலேஜ் ஃபேர்வெல் டே. அதான் அத்தாச்சி கழுத்துல ஒரு செயின் போட்டு விட்டுச்சு. சரி. அது நான் தொலைச்சிட்டேன். நான் காலேஜ்ல இருந்து வரையில புடுங்கி போயிட்டாங்க. யாருமா? 2 திருட்டு பசங்க. என்ன சரி விடு, வேற செயின் வாங்கிக்கலாம். அத்தாச்சி கிட்ட எப்படி என்ன சொல்றது? சரி விடுமா, அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ அழுகாதம்மா, அதான் நான் சொல்லிக்கிறேன்ல. அழுகாத அழுகாத, வா. சரி வீட்டுக்கு போலாம், வா. அது இல்லைன்னு. அட நான் பாத்துக்கிறேன், வாமா. அழுகாம வா. வா நந்தினி, வாமா. என்னாச்சு? என்னங்க ஏன் தேன் அழுறா? அது ஒண்ணுமில்லம்மா, நீ கொடுத்த செயினை தொலைச்சு விட்டாலாம், அதான் அழுகிறா. என்னங்க, அது என் அம்மாவோட செயின். அது இருக்கும்போது என் அம்மா ஏன் கூட இருக்கிற மாதிரி. விடுமா, வேற செயின் வாங்கிக்கலாம். அதுவும் காசா? அது என் அப்பாவோட காசு. என்னடி வார்த்தை தடுமாறி போய்கிட்டு இருக்கு? என் அப்பா அன்னைக்கு சொன்னாரு, நீ காசுக்கு ஆசைப்படுறவன. ஓ, நீ இன்னும் கொப்பை கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? ஏண்டி என் அம்மாவை கொண்டதும் இல்லாம என் குடும்பத்தை பிரிக்க பாக்குறானா? ஏய், நீ விடுமா. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, உனக்கு என்னடி? நீ எனக்கு முன்னாலே என் தங்கச்சி அடிக்கல ஒன்றுவேன். நீங்க சொன்ன மாதிரியே என் தம்பி ஆளுங்களை வச்சு செயினை புடிங்கிட்டேன். இப்ப இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கங்க. அதுவும் காசா? அது என் அப்பாவோட காசு. என் அப்பா அன்னைக்கு சொன்னாரு, நீ காசுக்கு ஆசைப்படுறவன. ஹலோ ஹலோ தம்பி. இல்ல தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அன்னைக்கு நம்ம 2 பேரையும் பிரிச்சால அந்த பண்ணையாரு, அதுக்கு நான் பழி வாங்கிட்டேன்டா. அந்த பண்ணையாரு வீட்லயே ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுடா. அவன் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணால, ஐடியா கொடுத்தது யாருன்னு நினைக்கிற? இந்த அக்கா தாண்டா. இப்ப தாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏண்டி என் வீட்டு சோற சாப்பிட்டுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? என்ன சங்கமலம்? ஐயா எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? பண்ணையா இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு போச்சியா. என்ன உளற நீ? ஆமாப்பா, என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. புலியோட அம்மாவையும் கொண்ட மாதிரி என்னையும் கொன்னுடுவாரு. என்ன காப்பாத்துப்பா. ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். போ போ. ஐயோ கடவுளே, இவரு சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ அந்த செங்கமலத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ இருக்க கூடாது. நான் சொல்றேன், அவ வீட்டுக்கு போய் சேரவே கூடாது. புரிஞ்சுதா? லவ் பண்ணாலே சொல்லலாம்டா, வாழ்க்கை போய் என்னை விட்டுட்டு போயிட்டியாவா? அவசரப்பட்டுட்டியாவா? யாரு வாயிருக்கா எனக்கு? அப்பா மாதிரியே நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா? அவசரப்பட்டுட்டியாவா நீ? ஐயோ தேரு, கொலைகாரி பணக்காரிக்கிற தீவிர கவனிச்சுட்டாலேவா விட்டுட்டு? அடியே கொலைகாரி!
மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. இங்க எதுக்கு வந்த? வெளியே போ. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உன்னால உசுர் இருந்து போனமா வாழ்ந்துட்டு இருக்கிறவனா? தயவு செஞ்சு வெளியே போ. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்க பேச்ச கேட்காம தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா உங்க பேச்ச கேட்காம போனது தப்புதான்ப்பா, தப்புதான். ஐயோ அப்பா நான் உங்க பொண்ணுப்பா. அப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நான் இனி உங்க பொண்ணாவே இந்த வீட்டுல இருந்துடுறேன்ப்பா. எனக்கு நீங்க மட்டும் போதும். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. என் அம்மாவை தங்கச்சி கொண்டது இல்லாம அப்படி டேய், அம்மாவின் தங்கச்சியும் கொண்டது யாரு தெரியுமா? இந்த பண்ணையார் இல்லடா,